8ஆம் தர வரலாறு பாடத்தில் இன்று நாம் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்க மன்னனை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனுக்கு முன்னர் ஆட்சி செய்தவர், கண்டியை ஆட்சி செய்தவர் ஸ்ரீ விஜய இராஜசிங்கன். அவருக்கு வாரிசுகள் இருக்கவில்லை. எனவே அவருடைய மனைவியின் சகோதரன் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன். அதாவது இதற்கு முன்னர் கண்டியை ஆட்சி செய்த ஸ்ரீ விஜய இராஜசிங்கனுடைய மனைவியின் சகோதரன் தான் இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன். இவர்கள் எல்லோருமே நாயக்க வம்சம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஸ்ரீ விஜய இராஜசிங்கன் தான் நாயக்க வம்சத்தவர்களில் முதலாவது ஆட்சியாளன். அவருடைய மனைவியின் சகோதரன் தான் இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன். இவருடைய காலத்தில் ஒரு தேரர் இருந்தார். அவருடைய பெயர் தான் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கிற தேரர். அந்த தேரருடைய ஆலோசனையின்படிதான் இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்க மன்னன் செயற்பட்டு வந்திருக்கின்றான். அதேபோல் பௌத்த சமயத்துக்கு நிறைய சேவைகளை இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்க மன்னன் செய்திருக்கிறார். இதனால் பௌத்த சமயம் மறுமலர்ச்சி அடைந்தது என்று சொல்லப்படுகின்றது. சரி, இவர் பௌத்த சமயத்துக்கு ஆற்றிய சேவைகளை பற்றி பார்ப்போம். இவர் இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பௌத்த சமயத்துக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் உபசம்பதா விழா எனப்படுகின்ற ஒரு விழாவினை அவர் நடத்தியிருக்கின்றார். அதாவது இது பௌத்த சமயத்தில் காணப்படுகின்ற ஒரு சடங்கு அல்லது சம்பிரதாய முறை. இந்த உபசம்மதா விழாவை நடத்துவதற்கு தகுதி வாய்ந்த பிக்குகள் இலங்கையில் காணப்படவில்லை. எனவேதான் தாய்லாந்து எனப்படுகின்ற நாடு, அதாவது சீயம் என்று அழைக்கப்பட்ட தாய்லாந்து நாட்டிலிருந்து பிக்குகளை இலங்கைக்கு வரவழைத்து இந்த உபசம்பதா விழாவை கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன் நடத்தியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சீயம் நிகாய என்கின்ற பௌத்த சமய பிரிவு இலங்கையில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த உபசம்பதா விழா நடைபெற்றது அல்லது உபசம்பதா சடங்கு நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு பின் 1753. அதேபோல் இந்த மன்னனுடைய பௌத்த சமய சேவைகளில் இரண்டாவதாக நாம் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த சரணங்கர தேரர், ஸ்ரீ சரணங்கர தேரருக்கு சங்கராஜா எனப்படுகின்ற ஒரு பதவியை இவர் வழங்கியிருக்கின்றார். அதேபோல் மூன்றாவது சேவையாக அந்த சரணங்கர தேரருக்கு சமய கல்வி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார். அதேபோல் நிறைய விகாரைகள் காணப்பட்டிருக்கின்றன. மலைநாடு, கரையோரம், இந்த இரண்டு பிரதேசங்களில் காணப்பட்ட விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார். புனர் நிர்மாணம் எனப்படுவது உங்களுக்கு தெரியும். இருக்கின்ற ஒன்று அழிவடைந்தால் அல்லது சிதைவடைந்து சேதமடைந்தால் அதை திருத்தி கட்டுவது. அப்படி நிறைய விகாரைகளை இவர் புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார். அதற்கு உதாரணமாக நாம் தம்புள்ளை விகாரையை குறிப்பிடலாம். அதே போல் இவர் இலங்கையில் பெரகராக்கள் நடாத்துவதற்கு உதவிகள் செய்திருக்கின்றார். எனவே கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனுடைய சேவைகளை பற்றி கேட்டால் நீங்கள் இந்த விடயங்களை குறிப்பிட வேண்டும். அதேபோல் இந்த கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனுடைய காலத்தில் நடைபெற்ற சில முக்கியமான விடயங்களையும் பார்ப்போம். அதாவது கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன் கண்டியை ஆட்சி செய்த காலப்பகுதியில் நாட்டில் ஒல்லாந்தர் தான் இருந்தார்கள். நாட்டில் என்று சொன்னால் இலங்கையின் கரையோர பகுதிகளில் ஒல்லாந்தர் இருந்தார்கள். அதற்கு பிறகு, அதாவது கரையோர பகுதியில் ஒல்லாந்தர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலப்பகுதியிலேயே ஆங்கிலேய தூதுவர் ஒருவர் இலங்கைக்கு வருகின்றார். அதாவது ஜோன் பைப்பஸ் எனப்படுகின்ற ஆங்கிலேய தூதுவர் கிறிஸ்துவுக்கு பின் 1762ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து மன்னனை சந்திக்கின்றார். எனவே உங்களிடம் கேள்வி கேட்டால் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனை சந்தித்த ஆங்கிலேய தூதுவன் யார் என்ற கேள்வி கேட்டால் ஜோன் பைப்பஸ் எனப்படுகின்ற விடையை எழுத வேண்டும். எனவே இந்த ஜோன் பைப்பஸ் ஆங்கிலேய இனத்தை சேர்ந்தவர். எனவே இந்த ஆங்கிலேயருடன் கண்டி மன்னன் தொடர்பு கொண்டது இலங்கையின் கரையோரத்தில் காணப்பட்ட ஒல்லாந்தருக்கு பிடிக்கவில்லை. எனவே 1765ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் கண்டியை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். எனினும் அவர்களால் கண்டியை பிடிக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக ஒல்லாந்தரனுடைய பிரச்சினைகள் கண்டிக்கு காணப்பட்டது. அதாவது கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன் காணப்படுகின்ற கண்டிக்கு ஒல்லாந்தரினால் பிரச்சினைகள் காணப்பட்டது. எனவே இந்த ஒல்லாந்தருடன் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன் 1766ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார். இந்த ஒப்பந்தம் செய்வதில் இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன. அதாவது ஒல்லாந்தருடைய நோக்கம் இரண்டு விடயங்களாக காணப்படுகின்றன. அதாவது கரையோர பிரதேசங்களை தமதாக்கி கொள்ளல். அதாவது இந்த மன்னனுடன் ஒப்பந்தம் செய்து கரையோர பிரதேசங்களை பெற்றுக்கொள்ளலாம், பிடிக்கப்படாமல் இருந்த இன்னும் நிறைய பிரதேசங்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒல்லாந்தர் நினைக்கின்றார்கள். அதே போல் கண்டியின் வெளிநாட்டு தொடர்புகளை தடை செய்தல்.
அதாவது கண்டி மன்னன் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கன் வெளிநாட்டு ஏனைய நாடுகளுடன் தொடர்பு கொண்டால், உதாரணத்துக்கு ஆங்கிலேயர்களுடன் தொடர்பு கொண்டால் இவர்களுக்கு பிரச்சனை, இலங்கையின் கரையோர பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஒல்லாந்தர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். எனவேதான் இந்த மன்னன் வெளிநாடுகளுடன் தொடர்பு படுவதை தவிர்ப்பதற்காக இந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். இதில் 2 படங்கள் காணப்படுகின்றன. முதலாவது படம் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்க மன்னன் சரணங்கர சங்கராஜ தேரருக்கு விசிறி வழங்கும் சந்தர்ப்பம், அதே போல் தம்புள்ளை விகாரையோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த மன்னர் இராஜாத்தி இராஜசிங்கன் எனப்படுகின்ற மன்னன். இவருடைய ஆட்சி காலம் 1782 தொடக்கம் 1798 வரை. இவர் கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனுடைய சகோதரர். அதே போல் இவர் கண்டியை ஆட்சி செய்த காலப்பகுதியிலே தான் கரையோரத்தில் ஒல்லாந்தரிடமிருந்து ஆங்கிலேயர் அந்த கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். அதாவது 1796 ஆண்டு ஒல்லாந்தரிடமிருந்து ஆங்கிலேயர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். நன்றாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இலங்கையை கைப்பற்றவில்லை. இலங்கையின் நடுவிலே மலையக இராசதானி, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற கண்டி இராசதானி சுதந்திரமாக இருந்தது. கரையோர பிரதேசம்தான் ஒல்லாந்தரின் பொறுப்பில் காணப்பட்டது. அவற்றைத்தான் ஆங்கிலேயர் 1796 ஆண்டு அளவில் கைப்பற்றி கொள்கின்றார்கள். அதாவது 1795 ஆண்டு இலங்கைக்கு வந்த ஆங்கிலேயர் 1 வருடத்துக்கு இடையில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். எனவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இலங்கைக்கு ஜோன் பைப்பஸ் எனப்படுகின்ற ஆங்கிலேய தூதுவன் வந்தது கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனுடைய காலம். இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டது, ஆங்கிலேயரால் ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது இராஜாத்தி இராஜசிங்கனுடைய காலம். அந்த ஆண்டு 1796. இதுவரை நாயக்க மன்னர்களுள் ஸ்ரீ விஜய இராஜசிங்கனை பற்றி பார்த்திருக்கின்றோம் கடந்த பாடத்திலே. இன்று கீர்த்திஸ்ரீ இராஜசிங்கனையும் இராஜாத்தி இராஜசிங்கனையும் பார்த்திருக்கின்றோம். அடுத்த எமது பாடத்தில் ஸ்ரீ விக்கிரம இராஜசிங்கனை பற்றி பார்ப்போம். இதுவரை இந்த பாடத்தில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகள்.